என்னது பாருங்க தேங்காய் மாதிரி ஆயிடுச்சுக்காங்க. இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிட்டா நல்லா கொஞ்சம் திரியாக மணலாக வரும். ஒரு 20 நிமிஷம் கை விடாமல் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கை விட்டால் லைட்டாக கருப்பாக கரும்பு தெரியுதுங்களா? இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வைஸு நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த பாத்திரம் வந்து அடியில் அப்படியே தெரியுது. கொஞ்சமாக இதில் தயிர் ஆட் பண்ணிடுவேன். தேங்காய் கலருக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற நெய் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் மூலமா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்த கலப்படமும் இல்லாத கேள்வி தான். காய்ச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வீணாக போகாது. அப்படியே கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு எண்ணெய் கலரில் வந்துருக்கு. இந்த மாதிரினா நல்லா இருக்கும் பார்க்க. இதுதான் மணலாக வரும். வீட்டிலையே காய்ச்சற பாரம்பரியமாக, அதாவது இங்கே பக்கத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தான் இது பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக எதுவும் தெரியலன்னு யாரும் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எதையாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த மாதிரி நெய் பிஸ்னஸ் பண்ணலாம். வேறு நம்ம தெரிஞ்ச தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நம்ம அதில் இப்படி இதுவும் ஒரு தொழில் தான். எல்லோரும் இப்போ இது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னதாக ஒன்றுமே தெரியாத இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன தொழிலாக ஆரம்பித்து பண்ணுங்க. முடிஞ்சிச்சு. நான் அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு